வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இந்த ப்ரூனிங் வந்து 1 மந்த் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு ப்ரூஃப் வந்து பூக்கள் வந்து பூத்தது தான். அதை வந்து நான் காட்டுறேன். நிறையா வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸுக்குரிய ரிசல்ட்டை வந்து நான் சொல்கிறேன். என்னடா செடியை நட்டு வைக்கிறா, காய்களை காணாம் பூக்களை காணான்னு சொல்லுவீங்கள்ல. இங்கே பாருங்க, அழகாக இருக்கா ஒயிட்டு நாட்டு செம்பருத்தி. இது வந்து ஹைப்ரிட் வந்து அவ்வளோ க்யூட்டாக பாருங்கள். இன்றைக்கே வந்து ஒரு 10 பூ பூத்துருக்கா. இங்கே பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. இது வெள்ளைப்பூச்சி வந்து தவிர்க்கிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஷாம்பு வேப்பெண்ணெய் கரைசலும் கலந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து அடித்து விடுங்க. அப்பப்போ வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த வந்து அணில் வந்து குருவி வந்து இந்த பூக்களை வந்து அப்படியே கடிச்சு தின்றா. பூ மொட்டவே வந்து அணில் கடிச்சு தின்றா. நான் அன்றைக்கி தான் வந்து இந்த பக்கத்து வீட்டில் வந்து கடிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தேன், எனக்கு என்னடா கடிக்குதுன்னு பார்த்தேன். குருவி ஒரு சமயம் அந்த தேன்களை எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் வந்து அணில் வந்து மொட்டவே தின்னுட்டு போயிடும். அது தின்றதுக்கு எதுவுமே. ஆனால் கீழே வந்து நாங்கள் அணில் சாப்பிட்றதுக்கு இந்த இதெல்லாம் வைக்கிறோம், ஃபுட்டெல்லாம் கம்பு கேழ்வரகு இதை குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வாங்கி போடுறோம். அப்படியும் தான் அதுக்கு தோட்டத்தில் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறத பிடிச்சி சாப்பிட்டு போயிடுது. இது வந்து கடலை புண்ணாக்கு கரைசல், ஏன்னா கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தலை. இதுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டது. கடல் புண்ணாக்கு கரைசல், வாழைப்பழத்தொளி கரைசல், மோர் கரைசல், இப்படி மாற்றி 3 உரங்கள் கொடுக்குறனால தான் மண் வந்து அப்பப்போ வந்து பொதுன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வந்து சத்து இருந்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதுக்கடுத்து டெய்ஸி டிப்ஸ் தான் சொல்லியிருந்தேன். இந்த டிப்ஸுக்கு ஒரு ப்ரூஃப் தான். அது லாங் வீடியோவில் ப்ளீஸ் போய் பாருங்கள். இது எப்படி வந்து கேர் எடுத்து டிப்ஸு வந்து நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோவில். அதெல்லாம் குறைச்ச ஒரு ஹவர்ஸ் தான். ப்ளீஸ் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இந்த பூத்துருச்சு. நம்ம அந்த உரங்கள் வந்து கொடுத்து அந்த நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் தோண்டி விட்டு நல்லா பண்ணனால இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் இப்படி வருது. அதுக்கப்புறம் இப்படி அப்புறம் வந்து கொழுந்து வந்து நான் சின்னதில் வந்து குட்டியாக இருந்துச்சு. இப்போ நல்லா பெரிய தொட்டியில் மாற்றினேன்னா நல்லா பெருசாக வந்துட்டா மாதிரி கொழுந்து. அப்புறம் பாருங்கள், டெய்ஸியும் நல்லா நம்ம கேர் எடுத்து வெள்ளைப்பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பப்போ அந்த 2-3 வந்திருக்கா. நாளைக்கே நான் என்ன பண்ணிடுவேன், நிறைய அவ்வளோ அழகான க்யூட்டான டெய்ஸி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று ஒரு கிஃப்ட்டு. இங்கே வாங்க போகலாம். நான் குறிப்பிட்ட டயத்தில் சொல்லணும்ல. இந்த செடி வந்து ஒரு தேனி சைடு போகும்போது ரோட்டோரத்தில் இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், விதைகள் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னா இதுதான். இது சயின்ஸு பூர்வமாக வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக அந்த விதைகள் வந்து வெடித்து நிற்கிறா. இது குட்டீஸுகளுக்கு வந்து நீங்கள் காட்டுங்க. கீழெல்லாம் பறந்து கிடக்காருங்க. இப்படி தான் வந்து பிளான்ட் வந்து விதைகள் மூலமாக பரவுது. அழகாக இருக்கா பாருங்கள். இந்த செடி காஞ்சாலுமே எனக்கு இந்த விதைகள் எடுத்து நான் போட்டுருவேன். விதைகள் மூலமாக பரவக்கூடியது. இப்படி தான் பஞ்சாட்டை வெடித்து நம்ம போகும்போதெல்லாம் பறக்கும். நான் நிறையா அப்படியே பிடிச்சலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் மாடித்தோட்டம் வச்சுருக்கனால இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது வந்து ஸ்டடீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஜிகே மாதிரி. இதை போய் நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை காட்டுங்க. விதைகள் மூலமாக பரவக்கூடியது. இப்படி தான் பஞ்சாட்டை வெடித்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் பரவும். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.